தன்மை ரொம்ப பயந்துட்டியா? ஆமா சந்துரு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல, ரொம்ப பயந்துட்டேன். டேய், வேற ஏதாவது படம் பாக்குறதா இருந்தா பாருங்க, இல்லன்னா எல்லாரும் எந்திரிச்சு போங்கடா. என்னடா படத்தை போட்டு வச்சிருக்கீங்க, இவ்ளோ பயமா இருக்கு? மா, பேய் படம்னா இப்படிதாம்மா இருக்கணும், நல்லா இருக்குல்ல? இருக்கும்டா இருக்கும். ஐயோ, நம்மளால முடியாதுப்பா. இந்த வயசான காலத்துல இந்த பேய் படத்தெல்லாம் பார்த்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்தே செத்து போயிருவேன் போல. நான் உள்ள போறேன். மலரம்மா, கொஞ்ச நேரம் பாருங்கம்மா, நல்லா இருக்குல்ல? எம்மாடி மருமகளுங்களா, நீங்களே பாருங்கம்மா, நான் உள்ள போறேன். என்னால சத்தியமா முடியல. ஆமா, நானும் போறேன். நீங்கெல்லாம் பார்த்துட்டு வாங்க, எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு. ஏய், நீ ஏன்டி பயப்படுற? உன்னை பார்த்தா அந்த பேய் தான் பயப்படணும். ஒழுங்கா உட்காரு, இந்த படத்தை முடிச்சிட்டு போலாம். ஷோ, கரெக்டான டைம்ல அந்த சிக்னல் போயிடுச்சு. நல்லா போயிட்டு இருந்துச்சு படம். அப்பா, இப்பதான் எனக்கு உயிரே வருது. நல்ல வேலை சிக்னல் போச்சு. இது வரைக்கும் பார்த்ததுக்கே என் உயிர் பாதி போயிடுச்சு. ஃபுல்லா பார்த்திருந்தேன், செத்தே போயிருப்பேன். நல்ல காலம் பறக்குது, நல்ல காலம் பறக்குது. இந்த வீட்டுல நிகழ போற விஷயத்த அப்படியே சொல்ல வரா ஜக்கம்மா. வந்து கேளுங்கம்மா, வந்து கேளுங்க. ஐயா, என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு ஏதோ வேணாம் தாயி, ஆனா உனக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது தாயி. அதை கொடுக்கறதுக்காக தான் ஜக்கம்மா என்ன அனுப்பி வச்சிருக்கா தாயி. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல ஐயா. எல்லாருக்கும் நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்ற நம்ம ஜக்கம்மா, உங்க வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு மட்டும் கெட்ட காலம் பிறக்குதுன்னு சொல்லியிருக்கா தாயி, சொல்லியிருக்கா. ஐயா, என்ன சொல்றீங்க? மலரே, இந்த மலரு இவர்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க, என்ன விஷயமா? என்னங்க, நம்ம வீட்டுக்கு ஏதோ கெட்ட காலம் பிறக்க போகுதுன்னு சொல்றாருங்க. என்னன்னு கேப்போம். இவர் சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்கியா லூசு? உள்ளவா. தாயி, ஜக்கம்மா பேச்சு அவமதிக்காதீங்க, அவ கோபத்துக்கு உள்ளாயிருவா. நான் சொல்றத கேளுங்க தாயி. ஐயா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். இந்த வீட்டை தாண்டி போகும்போது எனக்குள்ள இருக்கிற சக்தியை கொந்தளிச்சுச்சு தாயி. அந்த அளவுக்கு இந்த வீட்டுக்குள்ள ஒரு அமானுஷ்யம் சுத்திட்டு இருக்கு தாயி. அதுவும் இந்த வீட்டுல இருக்கிற பெண்கள் மேலதான் இருக்கு தாயி. யோ, இந்த வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் ஆல்ரெடி அமானுஷ்யம் வந்த மாதிரி தான் சுத்திட்டு இருக்குங்க. அந்த அளவுக்கு அலப்பறை பண்ணிட்டு தெரியுதுங்க. போவியா? ஏங்க, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு வருது. அவர் என்ன சொல்றாருன்னு கேப்போமே. ஐயா, இப்ப அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? ஏதாவது பரிகாரம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு தாயி. இந்த வீட்டுல இருக்கிற பெண்கள் எல்லாத்தையும் நல்லா கவனிச்சு யாரு மேல ஆவி பூந்திருக்கோ அந்த பொண்ணை என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. அந்த பொண்ணை நான் மந்திரிச்சு விடுறேன். அதுக்கப்புறம் அந்த ஆவியெல்லாம் பறந்து போயிரும். உங்க வீட்டுக்கு சந்தோஷம் நிலைக்கும் தாயி. ஐயா, இந்த வீட்ல என்னோட சேர்த்து 4 பொண்ணுங்க இருக்கும். எப்படி யாரு மேல இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறது? ஒருத்தரையும் நல்ல கூர்மையா கவனிச்சு பாரு தாயி. அவங்களோட நடவடிக்கைகள்ல நிறைய வித்தியாசம் தெரியும். அப்படி இருந்தா கண்டிப்பா அவங்க மேல ஒரு ஆவி இருக்குன்னு அர்த்தம். நான் எப்போதும் 7ஆம் தெருவுல இருக்கிற புளிய மரத்துக்கு அடியில தான் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருப்பேன். நீ கண்டுபிடிச்சிட்டீன்னா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வா தாயி. சரிங்க ஐயா, நான் கூட்டிட்டு வரேன். ரொம்ப நன்றி ஐயா. ஜக்கம்மாவுக்கு நன்றி. என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. மலரு, இவ ஏதோ பொழுது போலன்னு வந்து பேசிட்டு இருக்கா, அதையும் கேட்டுட்டு பயந்துட்டு உட்காந்துருக்கேன். அச்சி, உள்ளவா. ஐயோ, இந்த பிள்ளைங்க வேற பேய் படம் பார்த்துட்டு இருக்குங்களே. ஒருவேளை அந்த படத்துல இருந்த பேய் தான் அந்த பிள்ளைங்க யார் மேலேயோ ஏறிடுச்சோ? ஐயோ, ஏற்கனவே பேய் மாதிரிதான் சுட்டுங்க, இதுல பேயே வேற ஏறிடுச்சு. என்னென்ன பண்ண போதுங்களோ? சந்துரு, தனு, ரொம்ப நேரமா ஒர்க் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இந்தாங்க இந்த காஃபி குடிச்சிட்டு அப்புறமா ஒர்க் பாருங்க. தேங்க்யூ தனு. நானே உன்னை கூப்பிட்டு கேட்கணும்னு நினைச்சேன். கரெக்டா நீயே கொண்டு வந்துட்ட, ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல சந்துரு, காஃபி குடிச்சிட்டு ஒர்க் கண்டினியூ பண்ணுங்க. எனக்கும் வேலை இருக்கு, நான் போறேன். ஓய், எங்க போற? சமைக்கணும், கிச்சன்ல வேலை இருக்கு. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், எங்கே இரு. பிச்சிடுவேன், ஒழுங்கா வேலையை பாருங்க. மலரம்மா அங்க தனியா சமைச்சிட்டு இருக்காங்க, நான் போறேன். ஏய் தனு, தனு. நான் போயிட்டேன். லூசு. இந்த காஃபியை காணோம். தனு, காஃபி தானே எடுத்துட்டு வந்தா. தனு, போங்க, நான் வரமாட்டேன். ஏய் தனு, ஒரு நிமிஷம் இங்க வா. வரமாட்டேன். நான் வந்தா நீங்க என்ன விட மாட்டீங்க. ஏய் லூசு, உன்கிட்ட உனக்கு கேட்கணும், கொஞ்சம் சீக்கிரம் வா. என்ன? என்ன தனு, என்ன பிராங்க் பண்ணிட்டு இருக்கியா? எங்க காஃபியை காணோம்? எது? நான் பிராங்க் பண்றேனா? நீங்க காஃபியை லபக்குன்னு குடிச்சிட்டு காஃபியை காணோன்னு என்கிட்ட பிராங்க் பண்றீங்க. ஏய், சத்தியமா நான் குடிக்கலடி. எவ்வளவு சூடா எடுத்துட்டு வந்திருப்ப, அது எப்படி நான் லபக்குன்னு குடிக்க முடியும்? ஆமா, நல்லா கொதிக்கல இருந்துச்சு. எப்படி சந்துரு, அப்படியே குடிச்சிட்டீங்களா? வாவ், சூப்பர் பவர் இருக்கு சந்துரு உங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு நேத்து நம்ம காஞ்சூரிங் பேய் படம் பார்த்தோமே, அந்த பேய் எதுவும் உங்களுக்கு உள்ள வந்துருச்சோ? தனு, ஆல்ரெடி எனக்கு ஒர்க் பிரஷர்ல செம்ம தலைவலி இருக்கு. தயவு செய்து பிராங்க் பண்ணாம ஒழுங்கா காஃபி எடுத்து வந்துரு. சந்துரு, காஃபியை குடிச்சிட்டு என்கிட்ட விளையாடிட்டு இருக்கீங்களா? போது விளையாண்டது, கப்ப கொடுங்க, நான் கழுவணும். ஏய்,
சந்திரன், இந்த கரண்ட் பில் கட்டிட்டியாப்பா? அப்பா இல்லப்பா, இந்த கரண்ட் பில் கட்டுறதுக்கு நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். நீ ஆன்லைன்லயே கட்டுறேன்னு சொன்னியே, அதான் கட்டிட்டியா இல்ல நான் நேரா போய் கட்டிட்டு வந்துடவா? நான் கட்டிடுறேன்ப்பா. ஏன்பா ஒரு மாதிரியா இருக்க? என்னப்பாச்சு? இல்லப்பா, தனு காஃபி எடுத்துட்டு வந்து கொடுத்தா, குடிக்கலான்னு குடிக்கும்போது கப்ல காஃபியே இல்ல. கேட்டா நீ குடிச்சிட்டு என்கிட்ட விளையாடுறியான்னு என்னையவே திட்டிட்டு போறா. அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்பா, நம்ம பிள்ளைங்களை பத்தி உனக்கு தெரியாதா? ஏதாவது விளையாட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கோங்க. இல்லப்பா, அவ ரொம்ப சீரியஸா தான் பேசிட்டு இருந்தா. காலையில இருந்தே தன்மை ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாப்பா. ஒருவேளை அந்த குடுகுடுப்புக்கார சொன்னது உண்மையா இருக்குமோ? என்னப்பா ஏதோ குடுகுடுப்புக்காரங்கிறீங்க, என்னாச்சு? இல்லப்பா, இன்னைக்கு காலையில ஒரு குடுகுடுப்புக்காரன் வந்து இந்த வீட்ல இருக்கிற ஏதோ ஒரு பொண்ணு மேல பேய் இருக்குன்னு சொல்லிட்டு போனான்பா. நான் நம்பல. ஆனா நீ சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நீ பயப்படாத. நம்ம மத்த 3 பேரையுமே கவனிச்சு பார்ப்போம். யார் மேலேயாவது டவுட் இருந்துச்சுன்னா உடனே அந்த சாமியார் கிட்ட கூட்டிட்டு போயிடலாம். சரிப்பா, நான் இந்திரன் கிட்டயும் நிம்மதியை வாட்ச் பண்ண சொல்லி வைக்கிறேன். ஆமாப்பா. அப்புறம் நம்ம 3 பேரும் சேர்ந்துதான் தங்க புஷ்பத்தையும் வாட்ச் பண்ணணும், சரியா? சரிப்பா. மலரம்மா, உங்க புடவை நகை எல்லாமே சூப்பரா இருக்கு. அப்படியா? நல்லா இருக்கா? அதுலயும் என்னோட ஃபேவரட் இதுதான். ஹே, கை வைக்காத. அது எனக்கு மட்டும்தான். நான் யாருக்கும் தரமாட்டேன். நீ மலரு, நல்லா பேசு. பயமா இருக்கு. இப்ப எதுக்கு பலூன்ல காத்து போன மாதிரி பேசிட்டு இருக்க? ஏங்க, நல்லா தானே பேசுறேன். இங்க பாருங்க, என்னோட நகை புடவை எல்லாம் எவ்வளோ அழகா இருக்கு. இதெல்லாம் எங்க அம்மா அப்பா எனக்காக வாங்கி கொடுத்தது. என் தம்பி ஃபாரின்ல இருக்கும்போது நிறைய எனக்காக அனுப்பி விடுவான். இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கலாம் போல இருக்கு. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இந்த புடவை எல்லாமே நல்லா இருக்கும்ல எனக்கு. அப்புறம் இந்த நகை இதெல்லாம் போட்டுக்கிட்டு நான் வந்தேன்னா அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்குன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. மலரு, என்ன ஆச்சு உனக்கு? எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? ஏங்க, நான் மகாலட்சுமி மாதிரி இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அப்பா, எனக்கு என்னவோ அம்மாவை தான் சாமியார் கிட்ட கூட்டிட்டு போகணுமோன்னு தோணுதுப்பா. புஷ்பா, நிம்மதியக்கா, சொல்லுங்கக்கா, ஏதாவது வேணுமா? இல்ல புஷ்பா, மாடியில துணி காஞ்சிட்டு இருக்கு. அதை மட்டும் நீ எடுத்துட்டு வந்துறியா? பாத்திரம்லாம் நான் விளக்கிக்கிறேன். நான் போய் துணி எடுத்துட்டு வந்து நானே விளக்கிக்கிறேன்க்கா. நீங்க விளக்க வேண்டாம். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. இல்ல வேண்டாம், நானே பாத்திரத்தை விளக்கிக்கிறேன். நீ போய் நான் சொன்ன வேலையை மட்டும் செய். சரிக்கா. ஏன் அக்கா ஒரு மாதிரி வித்தியாசமா பேசுறாங்க? புஷ்பா, எங்க போற? மாடியில துணி காய போட்டிருந்தோம்லம்மா, அந்த துணியெல்லாம் எடுக்க போறேன். ஏய், இன்னைக்கு தான் துணியை துவைக்கலையேடி, நேத்தே துவைச்சிட்டோம்ல. ஆமால, ஆனா நிம்மதி அக்கா தான் மாடியில துணி காய போட்டிருக்கோம், அதெல்லாம் போய் எடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. நிம்மதி சொன்னாளா? ஹே, இப்பதாண்டி அவ காஞ்ச துணியெல்லாம் எடுத்துட்டு வரேன்னு மாடிக்கு போனா. அவளை கூப்பிட்டு இப்பதான் சொன்னேன், இன்னைக்கு துணி துவைக்கல, காய போல, நேத்தே எல்லாம் துவைச்சு எடுத்து வச்சாச்சுன்னு. மறுபடியும் எதுக்கு உன்கிட்ட வந்து சொன்னா? தெரியலம்மா, ஆனா அவங்க பேச்சே சரியில்லை. குரல்லாம் ஒரு மாதிரியா இருந்துச்சு. நான் பாத்திரம் விளக்கிட்டு இருந்தேன். நேரா என்கிட்ட வந்து துணியெல்லாம் எடுத்துட்டு வா, நான் பாத்திரம் விளக்கிக்கிறேன்னு சொன்னாங்க. ஒரு மாதிரி அதிகாரமா சொன்னாங்கம்மா. நானே பயந்துட்டேன். என்னடி என்னென்னமோ சொல்ற? சரி வா, அவளை போய் பார்க்கலாம். எங்க நிம்மதி அக்காவை காணோம்? புஷ்பா, எங்கடி நிம்மதியவே காணோம்? மலரம்மா, அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. நான் பாத்திரம் விளக்கிக்கிறேன், நீ போன்னு சொன்னாங்க. பார்த்தா பாத்திரமும் விளக்கல, அந்த அக்காவையும் காணோம். அம்மா இருங்க, நான் நிம்மதியை கூப்பிடுறேன். நிம்மதி, வரேன்றேன். நீயும் தும்மிடிடி தும்மிடிடி ஆயுசு நூறாக உன்னாக வாழ்க்கை உன்னோடு. என்னடா அக்கா, மாடியில துணியே இல்ல. அப்புறம் எதுக்குக்கா என்ன போய் காஞ்ச துணியெல்லாம் எடுத்துட்டு வர சொன்னீங்க? யாரு? நானு உன்ன காஞ்ச துணியெல்லாம் போய் எடுத்துட்டு வர சொன்னேன். ஏய், வர வர உனக்கு தமிழ் மொழியோட நினைப்பு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சுடி. அதனாலதான் சொல்லாததெல்லாம் சொன்னேன்னு சொல்லிட்டு தெரியற. அக்கா, என்னக்கா இப்படி போய் சொல்றீங்க? நீங்க தானக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து நான் பாத்திரம் விளக்கிக்கிறேன், நீ போய் துணியெல்லாம் எடுத்துட்டு வான்னு சொன்னீங்க. நான் துணியெல்லாம் எடுத்துட்டு வான்னு நான் சொன்னதா நீ சொன்னல, அத கூட ஓரளவுக்கு ஒத்துப்பேண்டி. ஆனா நான் பாத்திரம் விளக்குறேன் நான் சொன்னேன், நீ சொன்ன பத்தியா? அதை தாண்டி என்னால ஒத்துக்க முடியல. நான் போய் பாத்திரம் விளக்குறேன்னு சொல்லுவேன்னு நீ நினைக்கிற? அம்மா எனக்கு என்னவோ புஷ்பா மேலதாம்மா டவுட்டா இருக்கு. அவ மேலதான் பேய் இருக்கும்னு நினைக்கிறேம்மா. சந்திரன், இந்திரன், உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் வந்துச்சாப்பா? நிஜமாவே சொல்ல தெரியலப்பா. ஆமாப்பா, யாரை பார்த்தாலும் பேய பாக்குற மாதிரியே இருக்குப்பா.
இப்ப என்னப்பா பண்றது? அப்பா பேசாம ஒரு சிசிடிவி கேமரா வச்சிடலாமா? பெட்ரூமையும் பாத்ரூமையும் தவிர எல்லா இடத்துலயும் வச்சிடலாம்ப்பா. அது மூலியமா மானிட்டர் பண்ணோம்னா யாராவது மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. டேய் சூப்பர்டா, நல்ல ஐடியா. ஆமாப்பா, இது நம்ம வீட்ல இருக்கிற லேடிஸ் யாருக்குமே தெரிய வேண்டாம். அவங்களுக்கு தெரியாமையே கேமரா வச்சு அவங்கள நம்ம மானிட்டர் பண்ணுவோம். சரிப்பா, இன்னைக்கே நான் கூப்பிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். டேய் இந்த ஃப்ரேமே வை. அம்மா தங்க புஷ்பம் 2 பேரும் கோவிலுக்கு போயிருக்காங்க. இப்ப வீட்ல இருக்கிற 2 லேடிஸ் நிம்மதியும் தன்மையும் தான். இப்ப தன்மை ஹால்ல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கா. நிம்மதி எங்க இருக்கான்னு ஃபோக்கஸ் பண்ணு. நிம்மதி நான் பார்த்தப்ப ரூம்ல தாண்டா இருந்தா. சரி ஓகே, அப்ப தன்மையை ஃபோக்கஸ் பண்ணு. தம்பி அங்க பாருப்பா, நிம்மதி கையில ஏதோ எடுத்துட்டு தன்மை கிட்ட போறா. ஆமா, ஆனா இது கோதுமை டப்பாவாச்சே, இது எதுக்கு எடுத்துட்டு அங்க போறா? தனு ஆமா. தம்பி தம்பி, நிம்மதி நம்மள நோக்கி தான் ஓடி வரா. கேஷுவலா இருங்க, என்ன சொல்றான்னு கேப்போம். சந்திரமாமா, சந்திரமாமா, தன்மைக்கு ஏதோ ஆயிடுச்சு மாமா. பேய் பிடிச்ச மாதிரி கத்திட்டே இருக்கா. சீக்கிரம் வாங்க. என்ன எல்லாரும் என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. சந்துரு நவுரு. கண்ணா கொஞ்சம் லேப்டாப்பை பாரு கண்ணா. லேப்டாப்பையா? மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும், கத்திரி இவரை காப்பாத்தணும். ஐயா, உங்களுக்கு எங்களை ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு கூட எங்க வீட்டுக்கு வந்து குறி சொன்னீங்களே. நல்ல ஞாபகம் இருக்கு தாயி. என்ன தாயி, பேய் யார் மேல இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஐயா, நாங்க பேய் ஓட்ட வரல, இவகிட்ட இருந்து பேயை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கோம். என்ன தாயி சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. தோ இவளை கொஞ்சம் மந்திரிச்சுடுங்க ஐயா. ஒரே பொய்யா சொல்லிட்டு திரியறா. இவளாலதான் வீட்ல பிரச்சனையே. என்ன 2 பேரும் சேர்ந்து சிரிக்கிறீங்க? சக்சஸ். சமந்தி, என்ன மன்னிச்சிருங்க. நிம்மதிதான் எனக்கு போன் அடிச்சு வர சொல்லி இது மாதிரிலாம் பண்ண சொன்னா. சமந்தி என்ன மன்னிச்சிருங்க. அண்ணா, நீங்க தானா அது? சுத்தமா அடையாளமே தெரியல. ஏய் ஏன்டி இப்படி திடீர்னு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இல்லடா, அன்னைக்கு காஞ்சூரிங் படம் பார்த்துட்டு இருந்தோம்ல, எல்லாருமே பயங்கரமா பயந்துட்டோம். சரி உடனே இந்த மாதிரி பிராங்க் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா ஜாலியா இருக்குமேன்னு பண்ணேன்டா. அதான் உடனே அப்பாக்கு கால் பண்ணி வர சொல்லி இது மாதிரிலாம் பேச சொன்னேன். அப்ப சந்திரன் தன்மை மேல டவுட் பண்ணது? அது தன்மை காஃபி எடுத்துட்டு போனதை நான் பார்த்தேன். அவ டேபிள்ல வச்சுட்டு 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப காஃபி எடுத்து கீழே டஸ்ட்பின்ல கொட்டிட்டு கப்பை மட்டும் வச்சுட்டு வந்துட்டேன். சரி அது ஓகே, அம்மா மேல எப்படி டவுட் வர வச்ச? அதுவா, அது மலரம்மா சும்மாவே எனக்கு புடவை நகைனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால அவங்க கிட்ட போய் சும்மா கொளுத்தி தான் போட்டேன். உங்ககிட்ட இருக்க புடவை நகையெல்லாம் காமிங்கன்னு. அவங்க அப்படியே திக்கு திக்கு திக்குன்னு எரிஞ்சிட்டாங்க. அப்புறம் தங்க புஷ்பத்து கிட்ட நான் தான் போய் மாடியில இருக்கிற துணியெல்லாம் எடுத்துட்டு வர சொன்னேன். குறும்பு குறும்பு கொஞ்சம் நஞ்சம் இல்ல இவளுக்கு. அம்மா காதுமா, அம்மா விடுங்கம்மா. அண்ணா, இதுல நீங்க தானே அல்டிமேட். சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி என்னையவே நம்ப வச்சிட்டீங்கல்ல. ஐயோ சமந்தி அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. ஹலோ ஏசிசி ஃபேமிலி, இன்னைக்கு இந்த ஹாரர் அலப்பறைகள் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா எந்த பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த டாபிக்கு ஐடியா கொடுத்து பண்ண சொன்னது நம்ம துர்கா மதன் டியர் தான். அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ டியர் இந்த ஐடியா கொடுத்ததுக்கு. உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் அலப்பறைகள்ல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நிம்மதி, தி கான்ஜூரிங் ஃபேமிலி.